नन्यर्थस्य अभावस्य विशेष्यत्वम् इति अस्मिन् पक्षे अङ्गीकृतं। यदि विशेष्यत्वं तदानीं पूर्वोक्त रूपाणि न सिद्ध्यन्ति, न सिद्ध्येयुः किल इति चेत् तदानीं वदति तत्र ज्ञापकं किञ्चित् विद्यते। एतत्तदो सुलोपोकोरणं समासे हलि इति सूत्रे अनन्यसमासे इति पदेन किं ज्ञाप्यते? नञ् समासे उत्तरपदार्थस्य सर्वपदार्थस्य अप्राधान्येपि तस्य सर्वनाम संज्ञायाः प्राप्तिः तत्प्रयुक्तकार्याणां प्राप्तिः विद्यते। अतः असः शिवः इत्यत्र सर्वनाम संज्ञा प्रयुक्त कार्याणि भवेयुः। तर्हि एतत् तदोः इत्युक्ते तच्छब्दस्य असः शिवः इत्यत्र तच्छब्दः तत्र विद्यते। अतः सु इत्यस्य लोपप्राप्तिः विद्यते। प्राप्तौ तद्बाधनार्थम् अनञ्समासे। एवं रीत्या सर्वत्र इत्युक्ते कुत्र? अत्वम् अनहं तद्वत् असर्वः इत्यादिषु एवं रीत्या समाधानं भवति। असर्वः इत्युक्ते सर्वाभावः, तथापि सर्वपदार्थस्य सर्व इति पदस्य सर्वनाम सर्वपदार्थस्य प्राधान्यं न भवति। இந்த பதார்த்தத்துக்கு பிராதானியம் வராது. ஏன்னா சர்வ அபாவகான்னு சொன்னால் சர்வ பதார்த்தம் அப்பிரதானமாக இருந்தாலும் கூட சாஸ்திரியமான காரியம் வரும்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை சரி பண்ண முடியாது. அந்த அர்த்தம் சர்வ பதார்த்தமானது விசேஷணமாக தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. சாஸ்திரியமான சர்வநாம சம்ஞா தத்பிரயுக்தமான காரியங்கள்லாம் வரும். ஏவஞ்ச அசர்வः இत्यत्र सर्वनाम संज्ञा प्रयुक्त कार्याणि स्म इत्यादि आदेशाः भवेयुः इति। अनेकम् अन्यपदार्थ इत्यादौ एकवचनं विशेष्य अनुरोधात्. சரி, இது ரைட்டு. அநேகம்னும் போது ஏகவச்சனம் அப்படின்றது சர்வநாம சம்ஞா பிரயுக்தமான காரியம் கிடையாது. ஏகவச்சனம் அப்படின்றது என்னது? அர்த்தத்துக்கு தகுந்தாற் போல வரும். அர்த்தமானது அர்த்தகத ஏகத்வே ஏகவச்சனம், அர்த்தகத த்வித்வே த்விவச்சனம். இப்போ நீ அநேகம் அப்படிங்கும்போது ஏகாபாவகான்னு அர்த்தம். அப்போ ஏகாபாவவத்தான பதார்த்தமானது வியாதி ரூபமாக இருக்குமே தவிர த்விரூபமாகவோ பகுரூபமாகவோ அந்த பதார்த்தம் இருக்குமே தவிர ஏகரூபமாக அந்த பதார்த்தம் இருக்காது. த்விரூபமாக இருக்குன்னு சொன்னால் தன்னிஷ்டமான த்வித்வத்தை வச்சு விவச்சனம் தானே வரும் அநேகம்ன்றது. அப்போ அங்கே அநேகம் என்ன சொல்லுவான்னு கேட்டான். சொன்னார், அங்கே அநேகம்னு போது ஏகாபாவகா தான் அர்த்தம். ஏக அபாவவத்தான பதார்த்தமானது மறுபடியும் ஏகரூபமாகவே இருக்கு. எப்படிறார்? பத பிரயோகம் அங்கே இருக்குது. என்னது? அநேகம் சுபந்தம். இங்கே என்ன வந்திருக்கு? அநேகம் சுபந்தம். तत्र अनेकम् अन्यपदार्थे इत्यत्र अनेकं सुबन्तम् इति विद्यते. अनेकं सुबन्तम्. एवं च सुबन्तम् इति पदं तावत् एकवचनान्तं विद्यते. तस्य विशेषणं भवति अनेकम् इति. एवं च अनेकपदस्य एकाभावः इति यद्यपि अर्थः एक अभाववत् पदार्थः एक अभाववत् पदार्थः एक भिन्नरूपः एव किल भवेत् इति प्रश्नः. तथापि अत्र उत्तरम् एवं भवति, एक अभाववत् पदार्थः सुबन्तरूपः. तत्र पदं सुबन्तम् इति प्रयुक्तम्. अतः विशेष्य अनुरोधेन
ஏவம் பிரயுக்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, சொல்கிறது வாஸ்தவம் தான்ப்பா. அநேகம்னும் பொழுது பதம் ஏகவச்சனாந்தம், அர்த்தம் பார்க்கும்போது ஏக அபாவகான்னு அர்த்தம். ஏக அபாவவத்தான பதார்த்தமானது அந்த பதார்த்தத்தில், ஏன்னா ஒருமை இல்லாத ஒரு பொருள் என்ன ரூபமாக இருக்கும்? இருமையாக தானே இருக்கும். அப்போ ஏக அபாவவத்தான பதார்த்தமானது தித்வாதி ரூபமாக தான் இருக்கணும். அப்போ அர்த்த திருஷ்டியாக பார்த்தா அதுதான் ரைட்டு. சப்த திருஷ்டியாக பார்க்கும்போது சூத்திரக்காரர் சுபந்தம்னு பிரயோகம் பண்ணிட்டார். ஏவஞ்ச சுபந்தம்ன்ற பதமானது உனக்கு ஏகவச்சனாந்தமாக இருக்கவே அது விசேஷம் ஏகவச்சனாந்தமாக இருக்குது, அதுக்கு அனுரோதேன வந்துடுது. அப்போ கிட்டத்தட்ட என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட தப்புன்னு தான் அர்த்தம். அதாவது பிரயோகத்தை வச்சுட்டு நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் வச்சு கடைசியில். சரியா? சிரமம் இருக்குது அந்த இடத்துல. ஐயோ சமர்த்தனம் பண்ணுற மாதிரி இது சொல்கிறாரே தவிர சிரமன்றது இருக்குது. பாணினியும் சுபந்தம்னு பிரயோகம் பண்ணலை, சுப்புன்னு தான் பிரயோகம் பண்ணுறார். சுபாமந்திரத்தே பராங்கவத் ஸ்வரே சூத்திரத்தில் சுப்பு ஆமந்திரத்தேன்னு தான் சொல்கிறார். ஆனால் அந்த சுப்பானது ஏகவச்சனாந்தம். சுப்பு ஏகவச்சனாந்தமாக இருக்கவே பிரத்யேகிரகணே ததந்தாக கிராஹியான்னு நியமம் இருக்கவே சுப்புக்கு சுபந்தம்னு அர்த்தம் பண்ணும். நேரடியாக பண்ணல, அப்படி இருக்குன்றது இது ஒரு சமாதானம் சொன்னார். அநேக மன்யபதார்த்தே இத்தியாது ஏகவச்சனம் விசேஷ்ய அனுரோதாத் சுபாமந்திரதே பராங்கவத்ஸ்வரே இத்தியதா அனுவர்த்தமானம் சுகிரகணம் விசேஷ்யம் ஏகவச்சனாந்தமேவா. நீ எங்கே ஏதாவது கொலர் விட்டுற போறியே, சுபந்தம்ன்ற பதம் இல்லையே, பாணினி சொல்லலையேன்னு சொல்ல போகிறேன்னு. இல்லைடா, சுபாமந்திரதே, சுபாமந்திரதையில் சுப்பு தானே இருக்குது அப்படின்னார். அந்த சுப்பு ஏகவச்சனாந்தம் தான், பகுவச்சனாந்தம் கிடையாது. किंच अनेक शब्दात् द्विवचनोपादाने बहूनां बहुवचनोपादाने द्वयोः बहुव्रीहिः न सिद्ध्येत् इति उभय संग्रहाय एकवचनं जात्यभिप्रायम् அப்படின்னு ரெண்டாவது சமாதானம் சொன்னார். இது ரெண்டாவது சமாதானம். நீ சொல்கிறது சரியா இல்லைடா. ஏக அபாவவத்தான ஒரு பதார்த்தம், அதில் திருப்பி ஏகத்துவம் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நீ சொல்லும் பொழுதே ஏகத்துவத்தினுடைய அபாவம் தான் நீ சொல்கிற. அப்போ ஏக அபாவவத்தான பதார்த்தத்தில் எப்படி ஏகத்துவம் இருக்காதுன்ற காரணத்தினால அநேகம்னு ஏகவச்சனம் எப்படி பிரயோகம் பண்ணான்னா விசேஷ அனுரோதேனன்னு சொல்கிறேன். அப்படி பண்ணால் விசேஷத்தை பாணினி பிரயோகம் பண்ணுறதே தப்புன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, அந்த சமாதானம் அவ்வளோ சரியா இல்லை. அப்போ இன்னொரு சமாதானம் சொன்னார். இல்லைப்பா, இந்த பூனை கதை மாதிரி, அது பூனை குரங்கு கதை மாதிரி. ரெண்டு பூனைக்கு ஆப்பம் கிடச்சிது. இந்த ரெண்டு பூனையும் சமாதானமாக இருந்து உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு சாப்பிட்டுருந்தா யாரும் பிரச்சனை இல்லை. அந்த ரெண்டு பூனை சண்டை போட்டுக்குவே வேறு வழி இல்லாமல் குரங்கு உங்களுக்கு நான் சண்டையை தீர்த்து வைக்கிற மாதிரி சொல்லி அந்த ஆப்பத்தை ரெண்டாக பிச்சு வேணும். பிச்சோன்னா என்ன பண்ணுது, இந்த இது இது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இது சொல்லிட்டு அவனது ஜாஸ்தியாக இருக்குன்னு இந்த பூனை சொல்கிறது, அந்த பூனை இது ஜாஸ்தியாக இருந்து இந்த பூனை சொல்கிறது. சரி, என்ன பண்ணான்னா எது ஜாஸ்தியாக இருக்கோ அதில் கொஞ்சம் கிழிச்சு இது வாயில் போட்டுருந்தான். சும்மா இருக்கனால திருப்பி அது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுது. சரி, அதில் கொஞ்சம் பிச்சு வாயில் போட்டுருந்தான். ஒன்றோடு ஒன்று சொல்ல முழுக்க மொத்தத்தையும் வாயில் போட்டுருந்தான். அதே மாதிரி இவர் சொல்கிறார் பதில். ஏக அபாவவத்துன்னா ஏகத்துவத்தினுடைய அபாவத்தோடு கூடிய பதார்த்தம் கிம் ரூபமாக இருக்குன்னு கேட்டால் ரெண்டு பூனை வருது. அது த்விரூபமாகவும் இருக்கலாம், பகுரூபமாகவும் இருக்கலாம். ஒன்றுடைய அபாவத்தோடைய பதார்த்தங்களே யார் நீங்களாம் வாருங்கோ அப்படின்னா ரெண்டு பேரும் நிற்கிறா. நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு த்வித்வ விசிஷ்டமான பதார்த்தமும் வருது, பகுத்துவ விசிஷ்டமான பதார்த்தமும் வருது. சரி, அப்போ அநேகம்ன்ற பதத்தில் அநேகே அப்படின்னு த்விவச்சனம் போட்டுட்டான்னா பகுவச்சனம் கோச்சிக்கிறது. அது பகுத்வ விசிஷ்டமான பதார்த்தம். ஏன் நான் இல்லையா, ஏக அபாவவத்தான பதார்த்தம் நான் இருக்கேன்னு அது கோச்சிக்கும். சரி, அநேகானின்னு அங்கே நீ பகுவச்சனம் போட்டன்னா த்வித்வ விசிஷ்டமான பதார்த்தம் விரோதம் வந்துடும். அப்போ ரெண்டு பேருக்கும் இல்லாமல் என்னடா பண்ணுறதுன்னா ஏகவச்சனத்தை போட்டார்னா புனக்கதை மாதிரி. இதை பண்ணால் அது கோச்சிக்கும், அதை பண்ணால் அப்போ நீங்கள் ரெண்டு வேணாம்ப்பா, உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வாங்கணும். அப்போ ஜாத்தி அபிப்பிராயம். அப்போ த்வித்வ விசிஷ்டமான அப்போ கவனி
ஏக அபாவவத்து. என்ன அது ஏக்கமோ ஏகத்துவமோ, ஜாத்தினா ஏகத்துவம்னு சொல்லணும், வியக்தினா ஏகான்னு சொல்லணும், வேற ஒன்று. அப்போ ஏகத்துவ அபாவ விசிஷ்ட பதார்த்தான்னு சொன்னோன்னா த்விரூபமான பதார்த்தம் பகுரூபமான பதார்த்தம் வருது. ஆனால் ஏகத்துவ அபாவ விசிஷ்ட பதார்த்தத்துவம்னு சொன்னோன்னா அது ரெண்டு பேர்ட்டையும் இருக்கும். பதார்த்தம்னு வியக்தியை நீ வாங்கினேன்னு சொன்னால் அது த்விரூபமாகவோ பகுரூபமாகவோ இருக்கணும். அப்போ ஒருமையினுடைய அபாவத்தோடு கூடியதுன்னா ரெண்டு பேரும் தான் ஒருமையுடைய கபம். அப்போ ரெண்டு பேர்ட்டையும் என்ன இருக்குது? ஏகாபாவம் இருக்குது. அப்போ ரெண்டு பேர்ட்டையும் ஏகாபாவம் இருக்குதுனால அந்த ஜாத்தியை மனசில் வச்சுட்டு ஏகவசனம் பிரயோகம் பண்ணா அநேகம். இது ரெண்டாவது சமாதானம். சரியா? அது பாரு, கிஞ்சா அநேக சப்தாத் த்விவச்சன உபாதானே பகூனாம் பகுவ்ரீஹி ந சித்தியது. அநேக சப்தத்துக்கு பின்னாடி த்விவச்சனத்தை நீ பிரயோகம் இங்கே இது வந்து உனக்குள்ள விஷயம். அந்த சூத்திரத்துடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இப்போ என்ன சூத்திரம்? அநேகமன்ய பதார்த்தே சூத்திரம் என்ன விதிக்கிறது? பகுவ்ரீஹி சமாசத்தை விதிக்கிறது. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போய் விசாரம் பண்ணுற விஷயம். பகுவ்ரீஹி சமாசத்தை விதிக்கிறது. பகுவ்ரீஹி சமாசம் யாருக்கு வரும்? அநேக பதங்களுக்கு பகுவ்ரீஹி சமாசம். ஏக பின்னம், அதாவது நிறைய, தமிழில் வச்சுக்கலாம், நிறையன்னு கூட சொல்லாது, ஏக பின்னமான, ஏக பின்னம் அநேகம். அப்போ நிறைய பதங்கள் வந்து அநேகம் சுபந்தம் அந்நிய பதார்த்தே சமஸ்யதே அப்படின்னு அங்கே வாக்கியம். அநேகமான சுபந்தமானது சமாசத்தை அடையும், அந்நிய பதார்த்தம் பிரதானமாக இருந்ததுன்னா. அப்போ அங்கே அந்த சமாசத்துக்கு என்ன பேர்? பகுவ்ரீஹி சமாசான்னு பேர். நீலஹா கண்டஹா யஸ்ய சஹா. இப்போ 2 பதம் இருக்குது. அப்போ என்ன? அநேக பதங்கள். நீலகண்டஹா. பகுபத பகுவ்ரீஹி இருக்குது. அது பகுபத பகுவ்ரீஹி. இதே மாதிரி ஒரு 3 பதங்களை வச்சு நீ ஒரு பகுவ்ரீஹி சமாசம் பண்ணுற. இப்போ நமக்கு த்விபத பகுவ்ரீஹியும் தேவை, பகுபத பகுவ்ரீஹியும் தேவை. புரிஞ்சுதா? ரெண்டுத்துக்கும் வந்து பகுவ்ரீஹின்ற சம்ஞா சித்திக்கணும், 2 இடத்துலையும் சமாசம் வரணும். அப்போ பாணினி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டின்ட்டார். என்ன? சூத்திரத்தை பண்ணும் பொழுது அநேகம் சுபந்தம்னு சொன்னால் நீ சொன்ன இந்த பிரச்சனை வருது. ஏகாபாவத்தான பதார்த்தத்தில் ஏகத்துவம் எங்கே இருக்குன்னு. சரி, நீ சொல்கிறியன்னு சொல்லிட்டு அநேகே சுபந்தே அந்நிய பதார்த்தே சமஸ்யேதே பகுவ்ரீஹி இது சம்ஞா ச பவதி அப்படின்னு சொன்னார்னா, அப்போ த்விபத பகுவ்ரீஹி தான் சித்திக்குமே தவிர பகுபத பகுவ்ரீஹி சித்திக்காது. சரி, அநேகானி சுபந்தானி அப்படின்னு சொன்னால் பகுபத பகுவ்ரீஹி சித்திக்குமே தவிர த்விபத பகுவ்ரீஹி சித்திக்காது. அப்போ ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறதுக்கு என்னடா பண்ணணும்னு யோசிச்சாராம் பாணினி. ரெண்டுத்துலேயும் அநேக பதங்கள்லேயும் ஏகாபாவம் இருக்குது, பகுபதங்கள்லேயும் ஏகாபாவம் இருக்குது. 2 ஏவஞ்ச ஏகாபாவவத்வம் அப்படின்ற ஜாதி இருக்குது பாரு, அது 2 பேர்கிட்ட இருக்கிறதுட்டு ஜாதி ஒன்று தான் அங்கே. அப்போ ஜாத்தி அபிப்பிராயேன அநேகம்ன்ற பதத்தை போட்டார். அப்போ அநேக பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஏக அபாவவத்வம். ஏக அபாவவத்வம் சொன்னால் ஜாதிக்கு எனக்கு சமாசம் வராது. ஜாதியோடு கூடிய வியக்தி பதம் தான் வியக்தி அந்த இடத்துல. இப்போ ஜாதியோடு கூடிய பதத்துக்கு சமாசம் வரும்னு சொல்லுவே, காரியம் வந்து சமாசத்தில் வந்துடுது. சொல்லும்போது ஜாதி மனசில் வச்சுன்னு சொன்னார், என்ன வர வழி இல்லைன்ற காரணத்தினால அப்படின்னு இது ஒரு சமாதானம். 2வது இப்போ பாரு, கிஞ்சா அநேக சப்தாத் த்விவச்சன உபாதானே பகூனாம் பகுவ்ரீஹி ந சித்தியது. மறுபடியும் அநேக சப்தாத் பகுவச்சன உபாதானே த்வயோஹோ பகுவ்ரீஹி ந சித்தியது இது ஹேதோஹோ. அந்த காரணத்தினால உபய சங்கிரகாய, ரெண்டுத்தையும் சங்கிரகம் பண்ணணும், 2 பேரையும் அணைச்சிக்கணும் இல்லையா?
பரஸ்பரம் விருத்தமாக இருக்கிற 2 பேர் வந்துட்டா வாங்க 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 காஃபி சாப்பிடுங்க வாங்க வாங்க, இவன்கிட்ட பேசினா அவனுக்கு பிடிக்காது, அவன்கிட்ட பேசினா அவனுக்கு பிடிக்காது. ஆனால் 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஜாக்கிரதையாக நம்ம வெங்கடேசன் நடந்துக்கிற மாதிரி துவயோஹோ சங்கிரஹாய 2 பேரும் சங்கிரகணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார்னார், ஏகவச்சனம் சொன்னார். என்ன அபிப்பிராயன ஜாத்தி அபிப்பிராயன. ஆனால் வாஸ்தவமாக ஜாதிக்கு சமாசம் வராது, அந்த ஜாதி விசிஷ்டமான வியக்தி அதாவது பதத்துக்கு சமாசம் வரும். இது வந்து 2வது சமாதானம். 3வது சமாதானம் ஔத்சர்கிகம். ஔத்சர்கிகம்னா என்ன? உற்சர்கதா பிராப்தம் ஔத்சர்கிகம். அநேகம் அப்படிங்கும்போது ஏக அபாவா. அபாவம்னா அபாவத்தை சொல்லணி, அபாவவத்தான பதார்த்தம். அபாவம்ன்ற அபாவத்தினுடைய அனுயோகியை வாங்கிக்கணும் இல்லையா? ஒன்று இல்லை அப்படின்னா ஒன்று எங்கடா இல்லைன்னு கேட்பேன். கட்டாபாவா. இப்போ கட்டாபாவா, கட்டாபாவகானா என்ன அர்த்தம்? கட்டாபாவா அஸ்தின்னு சொல்கிறான், ஒரு பிரயோகம் வச்சுக்கோ. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? அபாவா அஸ்தின்னு சொல்ல வரான். என்ன சொல்கிறான்? அபாவா அஸ்தின்றான். அபாவா அஸ்தின்னு என்ன கேள்வி வருது? கஸ்ய அபாவா, எதிரா இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை இல்லை அப்படின்னா என்ன இல்லை அப்படின்னு கேட்குறான். இப்போ என்ன இல்லைன்னு நீ சொல்கிறையோ அதுக்கு பிரதியோகின்னு பேர். கடஹா நாஸ்தி, படஹா நாஸ்தி, கடஸ்ய அபாவா பட்டஸ்ய அபாவான்னு சொல்லி ஆகணும். அப்போ ஏவஞ்ச எஸ்ய அபாவா சஹா பிரதியோகி, அது பிரதியோகி. அதுவும் போரல. கடம் இல்லை, எங்கே இல்லை கடம்? உன் வீட்டில் இல்லையா, என் வீட்டில் இல்லையா, கிணத்தடியில் இல்லையா, குளத்தங்கரையில் இல்லையா, எங்கே இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்குறான். அபாவமானது சர்வதா உலகத்தில் வந்து உலகத்திலேயே இல்லைன்னு ஆகிடாது. உலகத்திலேயே ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் விவகாரமே நீ பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ ஏவம்ச ஏதோ ஒரு இடத்துல அது இல்லைன்னு சொல்லணும். இப்போ எந்த இடத்துல கடே கிரகே கட்டாபாவா அப்படின்னா கட்டாபாவத்தினுடைய அனுயோகி எது? கிரகம். ஆலயே கட்டாபாவா அப்படின்னா கட்டாபாவத்தினுடைய அனுயோகி எது? அப்போ எந்த இடத்துல ஒரு அபாவம் இல்லைன்னு சொல்கிறையோ அதுக்கு என்ன பேர்? அனுயோகின்னு பேர். இப்போ பிரகிருதத்தில் அபாவா அப்படின்போது ஏகாபாவான்னா ஒன்று இல்லை. ஒன்று இல்லைன்னா எங்கே ஒன்று இல்லைன்னா த்விபதார்த்தத்துலேயோ அது பகுபதார்த்தத்துலேயோ ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு பதார்த்தங்கள் எங்கே இருக்கோ அங்கே என்ன இருக்காது? ஏக்கமானது இருக்காது. ஏகத்துவம்னு ஜாத்தியாகவே வச்சுக்கோ. ஏகத்துவமானது அங்கே இருக்காது. பகுபதார்த்தங்கள் இங்கே நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. அந்த 10 புஸ்தகங்களில் வந்து என்ன இருக்காது? மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது இதில் வந்து ஏகத்துவமானது இருக்காது இங்கே. அப்போ என்ன? ஏகாபாவத்தினுடைய அனுயோகி தான் இந்த புஸ்தகங்கள்லாம். அபாவத்தினுடைய பிரதியோகி அது அந்த ஏகத்துவம். அந்த ஏகத்துவ அபாவமானது எங்கே இல்லைன்னா இந்த புஸ்தகேஷு நாஸ்தின்ற அது வந்து அனுயோகி. பிரகிருதத்தில் கவனி, அநேக மன்ய பதார்த்தன்னும்போது ஏகத்துவ அபாவகான்னு சொன்னாலும் கூட அபாவத்தோடு கூடிய பொருளை வாங்கிக்கணும். அபாவத்தோடு கூடிய பொருள் என்னது? அனுயோகியாக இருக்கும். இது புஸ்தகங்கள் இது. அப்போ ஏக அபாவபத்தான பதங்கள் இருக்கா, அப்போ பதார்த்தம் இருக்கா? ஏக அபாவபத்தான பதார்த்தம் வச்சுக்கோ. இந்த சூத்திரத்தில் பதங்களை வாங்கிக்கணும். ஏன்னா இங்கே சமாச பிரகரணம் இது. சமாசம் 2 பதங்கள் ஒன்றா சேருது. பதத்தினுடைய அர்த்தத்தை பற்றி நமக்கு இங்கே கவலை இல்லை இந்த இடத்துல, புரிஞ்சுதா? அப்போ ஏக அபாவபத்தான பதார்த்தம் இருக்கா, அது என்ன ரூபமாக இருக்குன்னா த்விரூபமாகவும் இருக்குது, பகுரூபமாகவும் இருக்குது. அப்போ என்ன ஆகிடுது? உனக்கு துவச்சனம் பிரயோகம் பண்ணால் பகு பதார்த்தங்களை கிரகணம் பண்ண முடியாது. பகுவச்சனம் பிரயோகம் பண்ணால் த்விவச்சனம். என்னடா பிரயோகம் பண்ணுறதுன்னா இப்போ 2ம் பிரயோகம் பண்ண முடியலன்னு வரும்போது உற்சர்கதா நான் வரேன்னு வந்துருத்தான் ஏகவச்சனம். அதனால் அநேகம்னு ஏகவச்சனம் பிரயோகம் பண்ணிட்டார். அநேகேன்னு பிரயோகம் பண்ணாமல் அநேகானின்னும் பிரயோகம் பண்ணாமல் உற்சர்கதா. ஏன்னா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கவே யாருமே வராமல் இருக்கிறத காட்டிலேயும் யாரோ ஒருத்தர் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு வைப்பார். யாரோ ஒருத்தர் வர்றது தேவலாம் அப்படின்றதுனால திவச்சனம் பகுவச்சனம் 2 வந்தாலும் பிரச்சனைன்றதுனால ஏதோ ஒன்று வரணுன்ற கட்டாயம் இருக்கிறதுனால யாருமே வர வேண்டாமே, சும்மா அநேகா அப்படின்னு சொல்லிடுறேன்னு சொல்ல முடியாது, சுபந்தமாகாது. ஏதோ ஒரு சுப்ரத்தியம் வரணும்னு கட்டாயம் இருக்கவே உற்சர்கதா சுப்ரத்தியம் வந்துடுது அப்படின்னு 3வது சமாதானம். ஔத்சர்கிகம் வா சூத்திர பிரயோகத்தை சரி பண்ணிட்டார். சரி, காவிய பிரயோகம் காமிச்சு சேவியத்தே அநேகையா சன்னதாபாங்கையான்னு அதை என்ன பண்ண போகிற அப்படின்னார்.
யோஷயா இது விசேஷ்ய அனுரோதாத். அங்கென்ன யோஷயா, யோஷானா ஸ்திரீ, அதனால் வந்து அநேகையா யோஷயா சேவியதே, சன்னத அபாங்கயா அநேகையா யோஷயா சேவியதே. அப்போ யோஷயான்ற விசேஷமானது ஏகவச்சனமாக இருக்கவே ததனுரோதேன அநேகையான்னு வந்துடுச்சு. சரியா? பிரத்யேகம் சேவனான்வய போதனாய ச ஏகவச்சனம் அது உத்தர பதார்த்த பிராதானிய பிரயோக்தாம். அடுத்தது அவன் கேட்டான், சரிடா அந்த காவிய பிரயோகத்தையே நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அநேகையா அப்படின்னும் பொழுது, அநேகையான்னும் பொழுது அநேகா சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஏகத்துவ அபாவபத்தான பதார்த்தம் அர்த்தம் அநேகான்றது. ஏகத்துவ அபாவ பத்தான பதார்த்தமானது திரூபமாகவோ பகுரூபமாகவோ தான் இருக்கும். தித்வ விசிஷ்டமாகவோ பகுத்துவ விசிஷ்டமாகவோ தான் இருக்கும். அப்படின்னா அந்த கவிக்கே மூளை இல்லையா? ஏன் அவன் வந்து அநேகையான்னு பிரயோகம் பண்ணால்? ஏன் ஒன்று யோஷயான்னு ஏகவச்சனம் பிரயோகம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு விசேஷமாக அநேகையான்ற அநேக சப்தத்தையே அவன் பிரயோகம் பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா? யோஷயான், யோஷா என்னது? யோஷயான் போது திருத்தியா ஏகவச்சனம். அப்போ அங்கே திருத்தியா ஏகவச்சனம் பிரயோகம் பண்ணுறேன்னா இங்கே ஏன் அநேக சப்தத்தை நீ பிரயோகம் பண்ணியது தப்பாச்சு. நீ முதல்ல புரியுதா? இப்போ கவி தப்பு பண்ணிட்டானா? ஏன் யோஷயானும் பிரயோகம் பண்ணி யோஷயானு ஏகவச்சனம் அந்தமான பதத்தையும் பிரயோகம் பண்ணி அநேகையான இதையும் சிக்கல் ஏன் பண்ணா அப்படின்போது அதுக்கு பதில் சொல்கிறார், இல்லைப்பா நீ யோஷயா சன்னதா பாங்கையா யோஷயா சேவியதேன்னு அநேக பதத்தை போடாமல் போட்டால் என்ன ஆகிடும்னா யாரோ ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணான்னு அர்த்தமாகும். நிறைய பொண்ணு நமஸ்காரம் பண்ணுறான்னு அர்த்தம் நமக்கு கிடைக்கணும். அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்காக வந்து அநேக சப்தத்தை பிரயோகம் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. சரி, அநேக சப்தத்தை பிரயோகம் பண்ணா அநேகாபிஹி யோஷாபிஹின்னு அப்படி பிரயோகம் பண்ணிருக்கலாமே. உனக்கு இப்படி ஒரு அர்த்தம், நிறைய ஸ்திரீகள் அப்படின்ற அர்த்தம் உனக்கு வரணும்னா யோஷாபிஹி சொன்னாலே போதும். அநேகாபிஹின்னு சொல்ல வேண்டிய, யோஷான்னு பகுவச்சனம் வந்தாலேயே, யோஷாபிஹின்னு பகுவச்சனம் வந்தாலேயே அநேக யோஷாக்கள்னு தெரிஞ்சிட போகுது இல்லையா? அப்படி ரெண்டு பொம்பளைன்னு சொன்னால் யோஷாபியாம்னு பிரயோகம் பண்ணிருக்கணும். அப்போ ஏவம்ச்சா அங்கே நீ பிரயோகம் பண்ணும்பொழுது இந்த அநேக சப்த பிரயோகமே வியர்த்தமாச்சேன்னு கேட்டான். இப்போ கூழுகாசன் மீசிகாசன் ஒரு பதில் சொன்னார், இல்லைடா நிறைய அப்படின்ற நிறைய பெண்கள் அப்படின்னும் எனக்கு வந்து அர்த்தம் வரணும், ஒரு பெண்ணும் தனித்தனியாக சேவிக்கிறான்ற அர்த்தமும் வரணுமா? யோஷாபிஹி சேவியத்தேனா 10 பெண்கள் கும்பலோடு வந்து கோவிந்தா போடுற மாதிரி இருக்குமா? அப்படி கூடாது. ஏகவச்சனம் ஏன் பிரயோகம் பண்ணான்னா ஒரு பெண்ணும் தனித்தனியாக அவரை சேவனம் பண்ணான்றதுக்காக ஏகவச்சனம் போட்டேன். வெறும் அநேக சப்தத்தை போடாமல் இருந்தால் ஒரு பெண்ணு மட்டும்தான். அப்போ அநேக சப்தத்தையும் சேர்த்து போட்டால் தனித்தனியான நிறைய பெண்கள், எப்படி தனித்தனியான நிறைய பெண்கள்னு அர்த்தம் வரும், அதுக்காக போட்டேன் அப்படின்னு இந்த 2 பதத்தையும் பிரயோகம் பண்ணுறதுக்கு அது ஒரு சமாதானம் சொன்னார். பிரத்யேகம் சேவன அன்வய போதனாயச்ச ஏகவச்சனம் அப்படின்னார். அதனால் அவங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சான், அந்த கேள்வி இல்லைன்ட்டார். என்ன கேட்டான், நான் வேணா ஒன்று பண்ணட்டமா? என்ன, இந்த அநேகையா யோஷயான்ற பதம் இருக்கு பாரு, இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுது, இந்த பிரயோகத்திலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா நயர்த்தமாகிய அபாவமானது விசேஷணமாக தான் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கலாமான்னு கேட்டான். என்னது அநேகா அப்படின்னா நஞ்சுனுடைய அர்த்தமானது அபாவா, யோஷா ஏகசப்தத்தினுடைய அர்த்தம் வந்து ஏகான. ஏவஞ்சா அபாவ பிரதியோகினி ஏகா, அபாவத்தினுடைய பிரதியோகினியாக இருக்கக்கூடிய ஒரு இப்போ வந்து ஏக பதார்த்தத்துக்கு பிராதானியம் வரவே ததனுரோதேன ஏகவசனம் வந்துடுதுன்னு சொல்லாமா? இந்த பிரயோகத்தை வச்சுன்னு சொல்லாமான்னு கேட்டான். இது கிடையாதுப்பா, அந்த அர்த்தம் இல்லை. ஏன் பிரயோகம் பண்ணார்னா இப்போ முன்னாடி சொன்ன பதில், பிரத்யேகம் ஒரு யோஷாவும் வந்து சேவனம் பண்ணா, அதே மாதிரி அநேக யோஷாக்களானது ஸ்திரீகளானவள் தனித்தனியாக சேவனம் பண்ணான்னு தெரியறதுக்காக தான் அந்த பிரயோகம்.
இந்த பிரயோகமே வந்து உனக்கு வந்து உத்தர பதார்த்தமானது பிரதானம், அநேகால ஏக பதார்த்தமானது பிரதானம், உத்தர பதார்த்தம் பிரதானம், நன்யர்த்தமானது விசேஷணம் அப்படின்றதுக்கு இதுவே பிரயோகமே உனக்கு பிரமாணமாக ஆகாது. பார், பிரத்யேகம் சேவன அன்வய போதனாயச்ச ஏகவச்சனம் நத்து உத்தர பதார்த்த பிராதானிய பிரயுக்தம் சொன்னார். அதையேவ பதந்தி அநேகே ஜலதேஹே இவ ஊர்மயா இத்தியாதிகமபி சூபபாதம் சொன்னார். பிரயோகம் நீங்கள் நஞ்சனுடைய அர்த்தமாகிய அபாவமானது சில இடத்துல வந்து விசேஷணமாக இருக்கும், சில இடத்துல விசேஷமாக இருக்கும். இப்போ அநேகம், இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நாம் பார்க்கலாம். லோக பிரயோகம் அநேகம், அநேகா அப்படின்னும் பிரயோகம் இருக்குது, அநேகே அப்படின்னும் பிரயோகம் இருக்குது. இப்போ இதை விட்டுட்டு இதுக்கு மேலே சமாதானம் நாம் சுதந்திரமாக யோசித்து பார்க்கலாம். அப்போ அநேகான்னு பிரயோகம் இருக்குது, அநேகேன்னும் பிரயோகம் இருக்குது. அநேகால வந்து ஏகத்துவத்தை சமர்த்தனம் பண்ணணும். அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஏகத்துவம் நாம் இப்போ யோசிச்சா மாதிரி நஞ்சனுடைய அர்த்தம் அபாவத்துக்கு பிராதானியம் வந்ததுன்னு சொன்னால் ஏக அபாவகான்னு வரும். அப்போ ஏக அபாவவத்தான பதார்த்தம் ஜிரூபம் பகுரூபமாக இருக்கவே அநேகான்னு ஏகவச்சனம் பிரயோகம் பண்ணுறது தப்பாயிடும். அதை சமர்த்தனம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ என்னன்னா அபாவ பிரதியோகி ஏகஹான்னு சொல்லிட்டு, அப்போ இப்படி அர்த்தம் பண்ணோன்னா நஞ்சர்த்தமானது விசேஷணமாக இருக்கும். இதுவே வேறு சில பிரயோகம் அநேகேன்னு பிரயோகம் இருக்குது, அங்கே என்ன பகுவச்சனம் பிரயோகம் இருக்கார், அங்கேயும் அபாவ பிரதியோகி ஏகஹான்னா பகுவச்சன பிரயோகம் ஒத்து வராது. அப்போ அங்கே என்ன பண்ணுன்னா ஏக அபாவஹா, ஏக அபாவ அனுயோகி, ஏக அபாவ வான் அப்படி, ஏக அபாவவந்தஹா அப்படின்னு சொன்னால் ஏகத்துவத்தினுடைய அபாவத்தோடு கூடிய பதார்த்தங்கள் பகுரூபமாக இருக்கவே உனக்கு அநேகேன்னு பகுவச்சனம் ரைட்டு. அதனால் கண்ணை மூடிண்டு நன்யர்த்தமானது எப்பொழுதுமே விசேஷணமாக தான் இருக்கும், எப்பொழுதுமே விசேஷமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சமயத்தில் நன்யர்த்தம் பூர்வ பதார்த்தமானது உனக்கு விசேஷமாக இருக்கிறதுனால தான் அநேகேன்ற பிரயோகமும் வருது. அதையேவ பதந்தியநேகே ஜலதேர் ஊர்மயா, ஜலதேகே ஊர்மயா இவ, சமுத்திரத்திலேருந்து அலைகள் வந்து கீழே விழறா மாதிரி சமுத்திரமானது அலைகளை தள்ளுறது, நிறைய தூரம் தள்ளி தள்ளி விடுறா மாதிரி நிறைய பேர் வந்து கீழே விழுந்தாங்களாம். ஜலதேகே ஏதோ யுத்தத்தை வர்ணனை பண்ணுறார் போல இருக்குது. ஜலதேகே சமுத்திரத்திலிருந்து ஊர்மயா இவ, சமுத்திரத்திலிருந்து அலைகள் கீழே விழறா மாதிரி அநேகே பதந்தி. இங்கே அநேகே ஒரு பதம்தான் இருக்குது, அநேகே மனுஷ்யாக அது மாதிரிலாம் வந்து விசேஷம் பிரயோகம் இல்லை, அநேகேன்ற பதம் மட்டும் பிரயோகம் பண்ணிருக்கு. இந்த இடத்துல சமர்த்தனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நாம்? அப்போ உத்தர பதார்த்த பிராதானியம் கிடையாது, பூர்வ பதார்த்த நன்யர்த்தத்துக்கு அபாவத்துக்கு பிராதானியம் கொடுத்தாகணும். சரி, இது ரைட்டு. இப்போ நாம் என்ன பட்சத்தை பார்த்துட்டுருக்கோம்? நன்யர்த்தமான அபாவமானது விசேஷம்னு பார்த்துட்டுருக்கோம். அதுக்கு அனுரோதேன அநேகே இருக்குது. பாணினி பிரயோகமான அநேகையாவுக்கும் அநேக மன்ய பதார்த்தம் இந்த ரெண்டு இடத்துல வந்து விசேஷ அனுரோதேனன்னு சொன்னார். கவனிக்கணும், அநேக மன்ய பதார்த்தத்தில் இருக்க அநேகம் சேவியத்தை அநேகையா ரெண்டு இடத்துலையும் விசேஷ பட்சத்தில் எப்படிப்பா அந்த வச்சனத்தை எப்படிப்பா சமர்த்தனம் பண்ணன்னா விசேஷ பதத்துக்கு தகுந்தாற்போல் சொல்லிக்கோன்னு அப்படி சொன்னார். அநேகேன்ற பிரயோகமும் உண்டுன்னார். சரி, அத்வம்லாம் என்ன பண்ண போகிறா அப்படின்னு அதை கேட்டார். அத்வம் பவசி இத்தியாதி யுஷ்மதஸ்மதோஹோ தத் பின்னே லக்ஷணா நன்யுத்யோதகா அன்ட்டார். அங்கே ஒரு போடு போட்டார். என்ன பண்ணார்னார், அங்கே ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா நீ விசேஷ பட்சத்தில் அத்வம் பவசின்னா துவத் அபாவஹா, துவத் அபாவஹான்னு சொல்லிட்டான்னா யுஷ்மத் சப்தார்த்தத்துக்கு பிராதானியம் இல்லை. யுஷ்மத் சப்தார்த்தத்துக்கு பிராதானியம் இல்லைன்னா அதோட சமானாதிகரண்யம் இல்லைன்னா யுஷ்மத்யுபதே சமானாதிகரணே ஸ்தானன்யப்பி மத்தியமஹான்னு மத்தியம புருஷம் அத்வம் பவசின்னு பிரயோகம் வராது இல்லையா? அத்வம் பவசி அப்படின்னு பிரயோகம் வராது, அனகம் பவாமின்னு பிரயோகம் வராது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர் இப்போ எப்படி தெரியுமா அர்த்தத்தை மாற்றணும்? சப்தம் யுஷ்மத் சப்தமாக இருக்கணும். மொத்தமாக சேர்த்து பார்த்தா அத்வம் அப்படின்னு பிரயோகம் பண்ணுற நீ கவனி எப்படி, அதாவது
ரெண்டு சிக்கலுக்கு நடுவில் எப்படி பூந்து வெளில வராது அப்படின்னு யோசிக்கிறா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாம் என்ன பட்சத்தில் இருக்கணும், நன்யர்த்தமாகிய அபாவமானது விசேஷம்னு சொல்லியாகணும். நன்யர்த்தம் அபாவமானது விசேஷம்னு சொல்லியாகணும். அத்துவம்னும் போது நன்யர்த்த அபாவம் விசேஷம்னா துவத் அபாவகான்னு அர்த்தம் பண்ணணும். துவத் அபாவகான்னும் போது அந்த துவத்துன்ற அம்சமானது துவம்லேருந்து வருது, அத்வமில் துவம்லேருந்து வருது. அபாவகான்ற அர்த்தமானது ஆவிலேருந்து நஞ்சிலேருந்து கிடைக்கிறது. துவத் அத்வம் துவத் அபாவகா அப்படின்னு பண்ணுறோம். ரிசல்ட் என்ன முடிகிறதுன்னா, அபாவத்துக்கு பிராதானியம் வருவதே தவிர துவம் யுஷ்மசப்தத்தினுடைய அர்த்தமாகிய அந்த அர்த்தத்துக்கு பிராதானியம் இல்லைன்னு ஆயிடுது இல்லையா. என்ன ஆகும் அப்படின்னா, பவசின்ற இடத்துல வந்து மத்தியம புருஷம் வராது. ஏன் வராது? யுஷ்மசப்தார்த்தம் கவனிக்கணும். யுஷ்மத்துன்ற பிராதிபதிகத்தினுடைய அர்த்தத்துக்கும் லகாரத்தினுடைய அர்த்தத்துக்கும் சாமானாதிகரண்யம் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து மத்தியம புருஷ ஏகவச்சனம் வரும். அப்படியா? இப்போ என்ன வேணுன்ற நீ அத்வமில் உனக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அந்த அர்த்தத்தை யுஷ்மத் சப்தமே கொடுத்துருத்துன்னு சொன்னால் ஓகேவான்னு கேட்டான். கொடுக்குவானா? கொடுக்காதரான்னு. ஏன்டா சொல்லு பார்க்கலாம் மறுபடியும். அத்வம் அப்படிங்கும்போது துவம்னுடைய அர்த்தமானது துவத்துன்னு அர்த்தம், நஞ்சினுடைய அர்த்தமானது அபாவம், துவத் அபாவா. அப்போ அபாவம்ன்ற அர்த்தம் எங்கேருந்து கிடச்சிது? நஞ்சிலேருந்து கிடச்சிது. அப்போ துவம் யுஷ்மசப்தத்தினுடைய அர்த்தமானது அப்பிரதானமாகிடுது தானே. என்ன இல்லை நாங்கள் வேறு ஒன்று பண்ணுறோன்னா என்ன பண்ண போகிறோம்? இந்த நஞ்சு யார்? நிபாத்தம் தானே. என்ன நம்ம சாதிகணத்தில் இருக்குது. நிபாத்தங்களுக்கெல்லாம் தியோதகத்துவம் உண்டுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையாண்ணா? ஆமாம், தியோதகத்துவம் வாச்சகத்துவம். அப்போ நான் சொல்கிறேன், அத்வமுக்கு வந்து துவத் அபாவகான்னு சொன்னீங்க, துவத் அபாவகான்னு சொன்னீங்க. அந்த அபாவம்ன்ற அர்த்தமானது நஞ்சிலேருந்து கிடைக்கல, யுஷ்மத்துலேருந்தே கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. என்னடா சொல்ல வர்றாரு? ஆமாம், யுஷ்மத் சப்தத்தை நீ தனியாக பிரயோகம் பண்ணும்பொழுது நீன்னு அர்த்தம். நஞ்சுக்கு பக்கத்தில் யுஷ்மத் சப்தத்தை பிரயோகம் பண்ணால் யுஷ்மத் சப்தத்துக்கே என்ன அர்த்தம்னா தொதபாவகான்னு அர்த்தம் போடணும். இந்த அபாவம்ன்ற அர்த்தத்தை இப்போ யாரா கொடுத்தான்னார்? யுஷ்மத் சப்தமே கொடுத்துருத்துன்ட்டார். நஞ்சு கொடுக்கல. நஞ்சு வந்து வெறும் தியோதகம்ட்டார். இந்த அர்த்தத்தை யார் கொடுத்தா? ஏண்டா மாதம் மாதம் சம்பளம் வந்து மேனேஜரை கொடுக்குறதுட்டு அவர் கொடுத்தாரு அர்த்தமாச்சா? யார் யாரோட அவர் வந்து வாங்கி கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதே மாதிரி நஞ்சானது அபாவ ரூபமான அர்த்தத்தை தியோதனம் பண்ணுறது. யுஷ்மத் சப்தத்துக்கு அநேக சாமர்த்தியம் உண்டு. தனியாக பிரயோகம் பண்ணும்போது யுஷ்மத்துக்கு நீன்னு அர்த்தம், நஞ்சுக்கு முன்னாடி பிரயோகம் பண்ணி யுஷ்மத் சப்தத்துக்கு துவத் அபாவகான்னு அர்த்தம். இப்போ பாரு, அத்வம்னும் போது துவதபாவகான்ற அர்த்தத்தை யார் கொடுக்குறா? யுஷ்ம. அப்போ உத்தர பதார்த்தம் பிரதானமாக தான் இருக்குது. அர்த்தமும் கிடச்சிருது, உனக்கு வேண்டிய அர்த்தமும் கிடச்சிருது. அந்த அர்த்தம் யார் கொடுத்தானா? யுஷ்மத் சப்தம் கொடுத்து. நஞ்சு வெறும் தியோதகம். இப்போ சொல்லு, அத்வம்னும் போது பூர்வ பதார்த்த பிரதானமா உத்தர பதார்த்த பிரதானமா? ஆச்சா, உனக்கு வேண்டிய உத்தர பதார்த்தம். இதெல்லாம் வந்து சட்டம் எழுதுகிற மாதிரிடா. ஏன் ஒரு ஸ்டேட்டில் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சட்டசபையில் வந்து சட்டத்தை எழுதுகிறா. அந்த சட்டங்களை வந்து அங்கீகாரம் பண்ணுறவர் யாருன்னு கேட்டான். கவர்னர். கடைசியில் கவர்னர் அங்கீகாரம் பண்ணால் தான் முடியும் அப்படின்னா. அந்த கவர்னரை யார் நியமனம் பண்ணலான்னார்? அதை வந்து ஜனாதிபதி நியமனம் பண்ணுவாங்க. அவங்க பேரை ஜனாதிபதிக்கு வந்து பரிந்துரைக்கிறது யாருன்னு கேட்டான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னா. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பரிந்துரைக்காமல் இருந்ததுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரை வந்து பரிந்துரைக்காமல் இருந்ததுன்னா, அப்போ வந்து ஜனாதிபதி நேரடியாக தனக்கு பிடிச்சவாளையோ இல்லை நல்லவாளையோ வேண்டியவாளையோ கவர்னராக போட முடியுமான்னு? முடியாது. அப்போ ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணோன்னா அந்த கவர்னரை வந்து இவாவால் கவர்னராக போடுங்கோன்னு சொல்கிற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய கவர்னரை வேணாம்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லையா? நான் ஆட்சி பண்ணுற இடம், நான் வந்து சென்ட்ரலில் இருக்கேன், பிஜேபி. நான் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் இருக்குது, ஏதோ மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு கவர்னர் இருக்கார். அந்த கவர்னர் வந்து வேறு ஏதோ ஒரு காங்கிரஸ்க்கோ யாருக்கோ வேண்டிய ஒரு கவர்னர். அப்போ அந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வந்து நான் கொண்டு வரக்கூடிய சட்டங்களெல்லாம் வந்து கவர்னர் ஏற்றுட்டே இருப்பார், அனுகூலமாக இருக்க மாட்டார் இல்லையா? அந்த கவர்னரை இவர் பண்ணுறது யார்?
நியமனம் பண்ணுறது ஜனாதிபதி. ஜனாதிபதி அவர் எப்படி நியமனம் பண்ணுறாரு? ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி தானே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு 4 பேரை கொடுத்து எனக்கு வேண்டிய வேலை கொடுத்து இவாளை ஏவன்ச்சா உன்னை நேரடியாக என்னால் இது பண்ண முடியாது, வேறு மறைமுகமாக அவன் குடுமையை நான் பிடிக்கலாம்ல. அதுதான் இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தில் அதுதான் இருக்குது. அவன் குடுமை என் கையில், என் குடுமை உன் கையில் தான். ஜனநாயகமே அதுதான். நீ என்னை லேசாக இழுத்தா நான் உன்னை நல்லா அழுத்தி இழுப்பேன். அதே மாதிரி அத்துவம்னும் போது துவத் அபாவகான்னு அர்த்தம் பண்ணோன்னா அந்த அர்த்தம் தான் நமக்கு அர்த்தத்தை வேணாம்னு சொல்ல முடியாது. கவனி, அர்த்தம் வந்து லோகாதீனம். லோகத்தில் வரக்கூடிய அர்த்தத்தை வந்து அத்துவம்னா வந்து துவதபாவகா அர்த்தம் கிடையாது, துவம் தான் அர்த்தம். நானும் நீங்கள் சொன்னால் லோகம் ஒத்துக்குமா? அதனால் பண்ணுவான், சிக்கல் இல்லாத இடத்துல மட்டும் கை வைப்பானுங்க. சிக்கல் இல்லாத இடத்துல எங்கே சிக்கல் இல்லை பாரு. ஜட்ஜு அப்பாயின்மெண்ட் ஆகிடுத்துன்னு சொன்னால் இவன் அவனை தொடமாட்டான். ஜட்ஜு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னடா யாரா அவங்களெல்லாம் வந்து நியமனம் பண்ணலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமனம் பண்ணுவான். அப்பப்போ இவர் 2 பேர் போதும், அவர் வேண்டாம். அப்போது ஏன் அவர் போன கவர்மெண்ட்டில் என்ன பண்ணார்? அது என்னுடைய விரோதியோடு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தார். அவர் வேண்டாம் தள்ளிடார். அப்போ எங்கே நமக்கு கை ஓங்குறதோ அங்கே நமக்கு தேவையான விஷயத்தை பண்ணி விடும். அதுதான் சாஸ்திரம். துவதபாவகா அத்வம் பவசின்னு பிரயோகம் லோகம் பண்ணுறது. லோகத்தில் இருக்கக்கூடிய பிரயோகத்தை சமர்த்தனம் பண்ணுற வேலை தான் நமக்கு. லோகத்தை நீ பிரயோகம் பண்ணக்கூடாது, நீ பண்ணுற தப்புனா அவெல்லாம் ஜனநாயகம் மாதிரி அடிக்க வந்துடுவான் வையாகரணனை. ஆனால் என்ன பண்ணுவான்னார், இப்போ இத்தனை நாள் வந்து துவத் அபாவகான்ற அர்த்தம் வேணும். துவதபாவகான்ற அர்த்தம் இவ்வளோ நாள் விசாரம் பண்ணப்படும். தொம்முன்ற அம்சத்தை வந்து யுஷ்மத் சப்தமும் அபாவன்றதை நன்னும் கொடுத்துதுன்னு பேசணும். அப்போ வந்து உத்தர பதார்த்தத்துக்கு பிராதானியம் வரலை. எனக்கு உத்தர பதார்த்த பிராதானியம் வர்ற மாதிரி கொண்டு வந்தால் தான் சூத்திரம் சரிப்பட்டு வரும். என்னது யுஷ்மத் யுஷ்பதே சமானாதிகரணே, யுஷ்மத் சப்தத்துடைய அர்த்தத்துக்கு சமானாதிகரண்யம் இருக்கணும்னார். அப்போ யுஷ்மத் சப்தத்துக்கே அந்த செக்ஷன் கொண்டு வந்துடுறேன். யுஷ்மத் சப்தமே வந்து துவத் அபாவகான்ற அர்த்தத்தை கொடுத்துடுத்து வெறும் தொம்முன்ற அம்சம் இல்லை, துவத் அபாவகா எப்படா கொடுக்கும்? நஞ்சு தான் தியோதகம் இருக்கு. இவர் சமயத்தில் இளிச்சவாயராக இருப்பார், கவர்னர் மாதிரி இல்லையா, ஜனாதிபதி மாதிரி. ஒரு தடவை அனுப்புவார், 3ஆவது தடவை வந்தால் அப்படி தான். இன்னொரு 2 ஜனாதிபதி ஏதோ இருக்குது வரும்பொழுது அப்துல் கலாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சட்டமாக்கிறதுக்கு முன்னாடி இவ வந்து பார்லிமெண்ட்டில் தீர்மானம் பண்ணிட்டு அதை அப்துல் கலாமுக்கு அனுப்பிச்சா. ஒரு தடவை வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சார். அதாவது மறுபடியும் நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கோ, இது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு. அவங்க திருப்பி அதை அப்படியே அனுப்பிச்சாங்க. 2ஆவது தடவை திருப்பி அனுப்பிச்சார் அவர். இது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சட்டம் மறந்து போச்சு எனக்கு. திருப்பி அனுப்பிச்சார். 3ஆவது தடவை ஒன்றும் இல்லை சைன் பண்ணிட்டார், பாஸ் ஆகிடுது. அதே மாதிரி தான் நஞ்சு வேணும்னா அதை வாச்சகமாக வச்சுக்கலாம், வேண்டாம்னா அதை தியோதகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் சொன்னார். ஆச்சா, அத்வம் பவசி இத்தியாது யுஷ்மதஸ்மதோஹோ தத்பின்னே லக்ஷணா. லக்ஷணா யுஷ்மத் சப்தமானது தத்பின்ன யுஷ்மத் பின்னம்ன்ற அர்த்தத்தை வந்து லக்ஷணையாக கொடுக்குறது. லக்ஷணையாக கொடுக்கணுன்னா அது யார் தியோதகம் அப்படின்னார்? நன்ய தியோதகா ததாச்ச பின்னேன யுஷ்மதர்த்தேன திங்கஹ சாமானாதிகரண்யாத் புருஷவ்யவஸ்தா. யுஷ்மதர்த்தா அத்வம்னா தொம்மு வந்து யுஷ்மத் சப்தத்துடைய ஆதேசம்டா அது இல்லையா. யுஷ்மத் சப்தத்துக்கு துவான ஆதேசம், அஸ்மத் சப்தத்துக்கு வந்து உனக்கு அகம்னு ஆதேசம் வருதா இல்லையா. அதனால் வந்து சொல்லும்போது யுஷ்மத்திரம் நீ பிரமிக்கக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன் நான். அப்போ அத்வம்னும் போது தொம்முனுடைய அர்த்தம் என்னென்னா பின்னஹான்னு அர்த்தம். பின்னஹானா தொத்பின்னஹான்னு அர்த்தம். தொத்பின்னஹானா தொத் அபாவ விசிஷ்டான்னு அர்த்தம். அப்போ யுஷ்மத் அர்த்தேனா யுஷ்மத் சப்தத்துடைய அர்த்தம் என்ன அர்த்தம்? அது லக்ஷியார்த்தம். வஸ்துதா அது லக்ஷணான்னு சொன்னதுட்டு லக்ஷியார்த்தம். அது கங்காயாம் கோஷாக மாதிரி. ததாச்ச பின்னேன யுஷ்மதர்த்தேன திங்க. இப்போ பாரு, லகாரத்துடைய அர்த்தம் யார்? அந்த அர்த்தத்தோடு கூட யுஷ்மத் சப்தத்துடைய அர்த்தம் வந்து சமானாதிகரணமாக இருக்கா இல்லையா? ஆமாம். போன பட்சத்தில் இல்லை, இப்போ வந்துடுத்து. சமானாதிகரண்யாத்து புருஷப்ஜவஸ்தா. எப்படி போதம் எப்படின்னா அத்வம் பவசி என்ன அர்த்தம்? त्वद् भिन्न अभिन्न आश्रयिका भवन क्रिया भवसी भवसील भू लट् भूक अर्थ भवन क्रिया अर्थ सत्तानुकूल व्यापार अदान भवन क्रिया अंद भवन क्रिया एप्पडी लकारतुடைய अर्थम और कर्ता गवनिया लकारतुடைய अर्थमानது आश्रयः एवंच लकारतुடைய अर्थமாக எந்த ஆශ්‍රயமோ அந்த ஆශ්‍රயமோ அத்வம்ல இருக்கக்கூடிய அர்த்தமும் ஒன்று
அத்வம்க்கு என்ன அர்த்தம்? त्वद्भिन्नः. अत्वं नाम त्वद्भिन्नः. त्वद्भिन्नः इति यः स एव लकारस्य अर्थः आश्रयः. இல்லையா? நாம் என்ன சொல்கிறோம்? ராமஹா கச்சதி அப்படின்போது ராம அபின்ன ஆශ්‍රய அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ராமனையே ஆශ්‍රயமாக கொண்டதுன்னா ராம அபின்ன ஆශ්‍රயம். ராமனை காட்டிலையும் வேறுபடாத ஆශ්‍රயம்னா அவனே தான் ஆශ්‍රயம்னு அர்த்தம். இது ஒரு வழி. ஏன்னா அது மாதிரி எழுதி வைக்கவே நாம் அது மாதிரி சொல்லி பழகணும் இல்லையா? நாம் வந்து அபேதேன சம்சர்கேன அன்வேதின்னு சொல்லவே நாம் அது மாதிரி சொல்லி பார்க்கணும். அப்போ அத்வம்க்கு என்ன அர்த்தம்? துவத் அபின்ன. त्वद्भिन्न. अत्वम के अर्थम त्वद्भिन्न. அந்த त्वद्भिन्नனை காட்டியும் அபின்னமாக தான் யார் இருக்கா? லகாரத்துடைய அர்த்தம் இருக்கு, ஆශ්‍රய. அப்போ त्वद्भिन्न अभिन्न आश्रयिका भवनक्रियाன்னு शब्दबोधம். त्वद्भिन्न अभिन्न आश्रयिका भवनक्रिया इति शब्दबोधः. एवं न त्वं पचसि इत्यत्र त्वं न पचसि அங்கே அப்படின்னார் இல்லையா? न त्वं पचसि அங்கே பாரு என்ன வித்தியாசம்? அத்வம் பச்சசியில் வந்து நஞ்சு வந்து என்ன இருக்குது? சமாசம். நாத்வம் பச்சசின்னு போது வியஸ்தமாக இருக்குது. ரெண்டுமே நஞ்சு தான். நஞ்சு இன்னும் வியஸ்தமாக இருந்ததுன்னா கிரியையில் தான் அன்வயிக்கும். ஞாபகம். நஞ்சு வந்து சமாசத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து அந்த இதனுடைய அந்த சமாசத்தினுடைய அவயவமாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தோடு அன்வயிக்கும். எது? அத்வம். அத்வம் சமாசம், நங் சமாசம். அந்த சமாசத்தினுடைய ஒரு அவயவம் இது துவம். நம்ம துவம் பதார்த்தத்தில் நங்கினுடைய அர்த்தம் அன்வயிக்கும். அது ரைட்டு. நஞ்சு தனியாக வந்ததுன்னா துவம் ந பச்சசின்னா பாக்கக்கிரியோடு தான் அன்வயம் தவிர துவம் பதார்த்தத்தோடு அதுக்கு அன்வயம் கிடையாது. அப்போ அங்கே என்னன்னா त्वदभिन्न आश्रयक पाकानुकूल व्यापार अभावः अंग अन्वयिച്ചു. त्वदभिन्न आश्रयक पाकानुकूल भावनाभाव. நான் வியாபாரம்னா பாவனா ரெண்டும் ஒன்று தான். எந்த இடத்துல? ந துவம் பச்சசி அங்கே சொல்லும்போது ந துவம் பச்சசின்னு சொன்னாலும் கூட நாம் அர்த்தம் வாங்கிக்கும் போது துவம் ந பச்சசின்னு அர்த்தம் வாங்க. त्वदभिन्न என்னது? துவம் சப்தத்தினுடைய அர்த்தமோ லகாரத்தினுடைய அர்த்தமாகிய ஆශ්‍රயமும் ரெண்டு எப்படி அன்வயிக்கிறது? அபேதேன்னு அன்வயிக்கிறது. त्वदभिन्न ஆශ්‍රயக அந்த ஆශ්‍රயத்தை உடையது பாக்கக்கிரியா, பாக்கானுகூலமான பாவனா. ஆශ්‍රயக பாக்கானுகூல பாவனா. அந்த பாவனாவுடைய அபாவா, அந்த பாவனா இல்லை. நீ சமைக்கலடா அப்படின்னா ஒன்றை கர்த்தாவை கொண்டு சமையல் கிரியை இல்லை அப்படின்னு. घटो नास्ति அந்த இடத்துல எப்படி? அதுவும் அதே மாதிரி தான். घट अभिन्न आश्रयक अस्तित्वा भावः ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு வித்தியாசம் கிடையாது. அத்வம் பச்சசிக்கும் घटो नास्तिயும் ஒன்றும். எதுக்காக ரெண்டு பிரயோகத்தை காமிச்சார் அப்படின்னும்போது அது வந்து மத்தியம புருஷத்துக்காகவும் பிரதம புருஷத்துக்காகவும் பிரயோகம். அத்வம் ந பச்சசின்னும் போது மத்தியம புருஷத்துக்கு ஒரு உதாரணம். घटः न अस्ति एन्नुம்போது प्रथम पुरुषத்துக்கு உதாரணம். इत्यत्र घट अभिन्न आश्रयक अस्तित्व अभावः सत्तानुकूल व्यापाराभावः इति रीत्या बोधः. ஏன் இப்படி சொன்ன? அத்வம் அப்படின்னும் பொழுது நன்யர்த்தமானது யுஷ்மதர்த்தத்தில் அன்வயிக்கிறது. நாத்வம் பச்சசி அப்படின்னும் பொழுது அத்வம் பச்சசி நாத்வம் பச்சசி ரெண்டு பிரயோகம் எடுத்துக்கூடா. அத்வம் பச்சசிக்கு வேறு அர்த்தம், துவம் ந பச்சசி நாத்வம் பச்சசிக்கு வேறு அர்த்தம். நாத்வம் பச்சசின்னு போது நன்யர்த்தமானது வியாபாரம். ஏன் அது மாதிரி சொன்னார்? அதான்ப்பா அசமஸ்த நஞ்ஞானது. அதாவது சமாசத்தில் அவயவமாக இல்லாத நஞ்சுக்கு எங்கே அன்வயம்? கிரியையில் தான் அன்வயம். அசமஸ்த நஞ கிரியாயாமேவ அன்வயாத்து. அப்புறமா இப்போ ஏவம்ச்சா இவ்வளோ தூரம் என்ன நன்யர்த்த நிரூபணத்தில் நஞ்சுக்கு அபாவகார்த்தம், நஞ்சுக்கு ஆரோப்பமும் அர்த்தம் உண்டுன்னு முதல்ல சொன்னோம். அதுக்கு அடுத்து வந்து நஞ்சுக்கு அபாவம் அர்த்தம்னு ரெண்டாவது பட்சம் சொன்னோம். ரெண்டாவது பட்சத்துலேயே ரெண்டு பட்சத்தை சொன்னோம். சமாசத்தில் இருக்கக்கூடிய நன்யர்த்தமாகிய அபாவமானது விசேஷணமாகவும் இருக்கும் விசேஷமாகவும் இருக்கும்னு. விசேஷமாக இருக்குன்ற பட்சத்தை இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லி முடித்தோம். அதே நஞ்சு வந்து வியஸ்தமாக இருக்கும்போது கிரியையில் தான் அன்வயிக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ நஞ்சினுடைய அர்த்தமாகிய அபாவம் இருக்குது பாரு, அந்த அபாவம் என்ன ரூபம்?
அத்தியந்தாபாவமா, அந்யோன்யாபாவமா, பிராகபாவமா, பிரத்வம்சாபாவமா, ஏகப்பட்ட அபாவம் சொல்கிறாளே, அதில் நன்யர்த்தம் அப்படின்னு எந்த அபாவத்தை வாங்கிக்கிறது அப்படின்னு கேட்குறான். சச்ச அபாவா அத்தியந்தாபாவ அந்யோன்யாபாவத்வாதி ரூபேன சக்கியா. எதை வேணா வாங்கி, அபாவம் தான்டா அது. அது வந்து அத்தியந்தாபாவமாக இருந்தால் என்ன, அந்யோன்யாபாவமாக இருந்தால் அபாவம் அர்த்தம். ஆதி ரூபேன்னு சொல்லிட்டு பாக்கி எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இது பிரத்வம்சாபாவம், வேற என்ன பிராகபாவத்தையும் வாங்கிக்கணும். சச்ச அபாவா அத்தியந்தாபாவத்வ அந்யோன்யாபாவத்வாதி ரூபேன சக்கியா. தத்தத்ரூப. ஏன் அப்படியே ஒத்துக்கணுமா? நன்யனாலே இல்லை அப்படின்னா மொத்தமாக இல்லை, அத்தியந்தாபாவம் ஒத்துக்கலாமான்னு இல்லைடா. லோக பிரயோகத்தில் தத்தத்ரீத்தியா போத அனுபவாத்துன்றார். தத்தத்ரூபேன சில இடங்களில் நாஸ்தின்னும் பொழுது பிராகபாவத்தை வாங்கிறான், சில இடத்துல நாஸ்தின்னா பிரத்வம்சாபாவம் இல்லையா. அவரை போயிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நீ பிரத்வம்சம் தானா சொல்லுவேன் இல்லையா. இன்னும் பிறக்கலை, இன்னும் ஒரு வரலைன்னும் பொழுது பிராகபாவத்தை சொல்ல போகிறோம். தத்தத் ரூபேன போதாத் இத்தியாதி. இது மாதிரி இன்னும் நிறைய நல்லா இருக்கே, கொஞ்சம் சொல்லுங்களேன்னார். போதும்பா, டைம் ஆகிடுச்சு எனக்கு. இத்தியன்யத்ர விஸ்தரः வையாகரணபூஷணசாரே நன்யர்த்த நிர்ணயः ஸ்ரீலக்ஷ்மீரமணம் நவமி கௌரீரமணரூபிணம் ஸ்போட்டரூபம் யதः சர்வம் ஜெகதே தத்விவர்த்ததே.